அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு 12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடுத்து என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துக்கிட்டு வரோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, ஓகே, இப்போ நான் ஜோசா கவுன்சிலிங் மூலமாகவோ சிசாப் கவுன்சிலிங் மூலமாகவோ என்ஐடிலேயோ IIITலேயோ இல்லை GFTலேயோ ஒரு சீட்டுங்கிறது எடுக்கிறேன். எனக்கு அங்கே ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு என்ன சார் ஃபீஸ் ஆகும்? ஏன்னா எல்லாருமே ஐஐடி பற்றி பேசுகிறீங்க, என்ஐடி பற்றி பேசுகிறீங்க, பட் யாருமே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ செலவாகும், நம்மளுக்கு ஏதாவது கன்செஷன் இருக்குதா, ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டினியூஸாக கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி மற்றும் IIIT காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டம் தஞ்சாவூருக்கான டீட்டெயில் கிடைக்கல. அது ஏன்னா நம்ம அஃபிஷியல் டேட்டா இல்லாமல் வேறு எதுவும் சொல்கிறது இல்லைங்கிறனால நம்ம அஃபிஷியல் டேட்டா கிடைக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் நிஃப்டம் மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அனுப்பிச்சிங்கன்னா அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் தாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லேருந்தே நம்மளுக்கு அஃபிஷியலாக எடுத்த டீட்டெயிலுங்கிறனால இதுதான் நம்மளுக்கு 2024 இந்த கரண்ட்டாக இந்த அகடமிக் இயருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக பார்க்கப்படுது. இந்த ஃபீஸ்லையுமே நம்மளுக்கு நிறைய கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல்ங்கிறது ஓப்பன் கேட்டகரி தான் ஜென்ரல்ங்கிறாங்க. ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபேமிலியோட இன்கம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ள உங்களோட ஃபேமிலி இன்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எஸ்சி எஸ்டி கேட்டகரி வித் ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எஸ்சி எஸ்டி கேட்டகரி மற்றும் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 lakhsக்கு எபோவ் நம்ம ஃபேமிலியோட இன்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸுங்கிறது 1 லட்ச ரூபா வருதுங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம்ங்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 லட்ச ரூபா நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீங்கிறது வருது. அதுபோக அதர் ஃபீஸ்னு போட்டு இது நான் சொல்கிறது ஒரு செமஸ்டருங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீ மட்டும். அதுபோக ரிமைனிங் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா சொல்கிறாங்க. என்ரோல்மெண்ட் ஃபீ, மெடிக்கல் ஃபீ, சீட் ரெண்ட் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா வரைக்கும் வருது. ஸோ ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் உங்களோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உங்களோட ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸுங்கிறது 1,10,500 ரூபா. இது காலேஜ் ஃபீஸ் மட்டும். இப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு 2,21,000 ரூபா காலேஜ் ஃபீஸ் மட்டும் வரும். இது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்கிறவங்களுக்கு. அதே உங்களோட இன்கம்ங்கிறது 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா தான் சார் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டியூஷன் ஃபீங்கிறது பெர் செமஸ்டருக்கு வெறும் 33,333 ரூபா மட்டும் கட்டினா போதும். அதர் ஃபீஸ் ஒரு 10,500. ஸோ 43,833 ரூபா வருது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குன்னு கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 87,700 ரூபா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஃபீஸுங்க. இதை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஐஐடி மற்றும் ஐஐடி மெட்ராஸோட முக்கிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. அடுத்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது 1 லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டியூஷன் ஃபீ கிடையாதுங்க, வெறும் 10,500 ரூபா மட்டும்தான் ஃபீஸ். சரிங்களா? அது ஒரு செமஸ்டருக்கு. ஸோ 2 செமஸ்டருக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு 21,000 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் வருங்க. இதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஏதாவது ரிசீவ் பண்ணுறீங்கன்னா டியூஷன் ஃபீ கிடையாது. ஒரு செமஸ்டருக்கு 3,000 ரூபா, 2 செமஸ்டருக்கு சேர்த்து வெறும் 6,000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். அதிலே வித்தவுட் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அகைன் 10,500 + 10,500 21,000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஐஐடி மெட்ராஸோட ஹாஸ்டல் ஃபீஸுமே பார்ப்போம். ஸோ ஐஐடி மெட்ராஸோட ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க,
ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு இதுலேயுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் நடக்கக்கூடிய செமஸ்டருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ரெண்ட், இந்த ரூம்க்கான சார்ஜஸ்ன்னு போட்டிங்கன்னா 2024 ஒரு செமஸ்டருக்கு 17,750 ரூபாயும். அதே நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அதாவது மெஸ் பில்லுங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க, ஒரு 800 ரூபா மட்டும் தான் வித்தியாசம் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இது ஒரு 17,000 ரூபாய். சொல்ல போனோம்னா ஒரு 35,000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு வரும். 2 செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்க்குறோங்கிற பட்சத்தில் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் இன்க்ளூடிங். ஏன்னா நிறைய இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் மட்டுமே நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வந்து நான் பார்க்கப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் NIT திருச்சி. ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா NIT திருச்சியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய NIT திருச்சியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி பர்டிகுலர் இந்த வருஷம் 2023-24 கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே செமஸ்டர், அதாவது இவங்க வந்து மொத்தமாக 4 வருஷத்துக்குமே எவ்வளோ ஃபீஸ் ஆகும், பர் செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கிறது செமஸ்டர்ஸ் 1, 2, 3 ஒவ்வொரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஒரு செமஸ்டருக்கான டியூஷன் ஃபீங்கிறது 62,500 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 62,500 ரூபா இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் ஃபீயாக வந்து நீங்கள் ஒரு 20,750 ரூபாங்கிறது கட்ட வேண்டியிருக்கும். அதுபோக ஒன் டைம் ஃபீ, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மட்டும் ஜாயின் பண்ணுறப்ப வந்து அடிஷனலாக வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு 29,200 ரூபா சொல்லுவாங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 1,12,450 ரூபாயும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவென்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 62,500 ரூபாயும் வரும். ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க, செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 85,350 ரூபாயும், ஃபோர்த்து செமஸ்டர் 62,500. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து ஃபீஸுங்கிறது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். 87,650. தென் ஈவென்ட் செமஸ்டர் 62,500. தென் ஃபைனல் இயரில் பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 90,250, 62,500 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்ங்கிறது நமக்கு கிடைக்க பெறலை. சரிங்களா. இது வந்து யாருக்கு இந்த ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, EWS, OBC, NCL ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதே நீங்கள் வந்து SC ST ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டியூஷன் ஃபீங்கிறது சுத்தமாக கிடையாது. அப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,950 ரூபா கட்டுறீங்க. செகண்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் கிடையாது. தேர்ட் செமஸ்டர், அதாவது தட் மீன்ஸ் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 23,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தாசா ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்ராட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீங்கிறது ஒரு செமஸ்டருக்கு $2,000 மட்டும் போட்டிருக்காங்க. இது போக ஃபேமிலி இன்கம்ங்கிறது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது மாறுபடுது. அதாவது இந்த 62,500 ரூபா டியூஷன் ஃபீங்கிறது சுத்தமாக நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இன்கம் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 62,500 வந்து கட்ட தேவையில்லை. அது போக ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அதே வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீங்கிறது 41,667 ரூபா நீங்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா NIT திருச்சியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக நான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா IIIT காஞ்சிபுரம். ஸோ IIIT காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுவுமே வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ 2023-24 பேட்சோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத எடுத்திருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஃபீ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. பிடெக் கோர்சஸ்க்கு 5,000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செமஸ்டர் ஃபீஸுங்கிறது டியூஷன் ஃபீங்கிறது 73,000 ரூபா வரும். ஸோ இது வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு மட்டும் 77,800 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 83,250 ரூபா வரும். இது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஒரு செமஸ்டருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்க்குறோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 33,400 ரூபா ஒரு பர் செமஸ்டருக்கு. அதுபோக இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா ஒரு செமஸ்டருக்கு 1,16,650 ரூபா வருது. இதே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணுறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,33,000 ரூபா வரும். அதுபோக வந்து
வந்து நம்மளுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குதுங்க. அது போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபீஸுங்கிறது இன்னுமே வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜென்ரல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடச்சது. ஸோ அதை மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து நிஃப்டம் தஞ்சாவூர் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அது கிடைச்சாலும் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ்னு போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜை விடவும் ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபீஸை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பொறியியல் கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இது வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங், ஜேஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள், அடுத்து JEE எக்ஸாம் எழுதலான்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.